ஹாப்பி நியூ இயர் மணிகண்டன். ஹாப்பி நியூ இயர். சரங்கத்தி நடச்சி வச்சாங்க. இப்போ டைம் வந்து 4:52. இன்னும் நாங்கள் சாமி பார்க்கல. சாமி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் சாமி? ஆட பாவி சொல்லி சொல்லலாம்லடா. என்னமா? ஹலோ, அரே பாய் எங்கடா ஓடுறீங்க? சரி அவரே மணி சாமியே சரணமையப்பா. எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் ஆகுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? ஹாப்பி நியூ இயர் மணிகண்டன். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் சிறப்பாக இருக்கு. டைம் என்ன 4:30 ஆச்சு. சாமியே சரணமையப்பா. டைம் பார்த்தீங்கன்னா 4:51. எத்தனை மணிக்கு மணி ஏற ஆரம்பிச்சோம்? அவன் செத்துட்டான்டா. 6:45 அடைச்சி வச்சாங்க. நம்ம கீழே சரங்கத்தி நடச்சி வச்சாங்க. இப்போ டைம் வந்து 4:52. இன்னும் நாங்கள் சாமி பார்க்கல. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சுற்றியும் பாருங்க. இன்னும் பக்கம் கூட என்ன போகுது. எங்களோட வந்த சாமிங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனோம். ஆனால் இன்னும் உள்ளே போன பாடு இல்லை. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இந்த வருஷம் நியூ இயர் நான் எப்படின்னு எதிர்பார்க்கல. சாமி பார்த்து ஜாலி போகணும்னு நினச்சோம். நினைக்கிறது எப்போ நடக்குது. சரி சாமி, நான் சார்ஜ் வேறு இல்லை. நம்ம படிக்கிட்டு போய் உங்களுக்கு வீடியோ போவோம். சாமி நம்ம மனுஷங்க பாத்ரூம் வச்சுருந்தாப்பா. இருமுடியில இறக்கி வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டேன். அப்படி ஒரு எல்லாம் கிளம்பிட்டாங்க. போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். என் நண்பர் சாமி எல்லாரும் போயிட்டாங்க. கார்த்தி நீ எல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. கல்விக்கு போட்டு பார்த்தியா? ஃபோனாக சார்ஜ் கம்மியாகுது. நான் போய் சன்னிதானத்தில் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். என்னென்னமோ நினச்சி வச்சேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. டைம் 5 ஆயிடுச்சு. சாமி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் சாமி? சரங்குத்தி தாண்டியாச்சு 6 மணிக்கு சொன்னா. இன்னொரு சாமின்னு கேட்டா சரங்குத்தி இது இப்பதப்ப வருதுங்கிறாரு. எத்தனை மணிக்கு? இந்த காலையில் 6 மணிக்கு. என்ன பண்றது தெரியல. இந்த கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு இருக்கிறோம். அடைச்சு விடுறாங்க. இனி அங்க ஒரு கூட்டம் நிக்குது. அந்த லைன்ல போய் நிக்கணும். என்ன நியூ இயர் புது வருஷம் 2025 சூப்பரா இருக்குது. ஐயப்ப நல்லா பண்ற அப்படின்னு நமக்காக. நல்லா இருக்குன்னு நம்பலாம். நீங்க என்ன சொல்ற? எங்க சாமி இருமுடிக்கு இறக்கவே மாட்டீங்க அப்படின்னு. இருமுடி கையில இருக்கு, தலைக்கு போக மாட்டேங்குது. சரி சாமி, கார்த்தி சாமி நீங்க மாஸ்டர் சாமி மேல போயிட்டீங்க. விடத்து காமிக்கிறீங்க நீங்க. நாங்க இவன் சொன்னா
நாங்க வந்து பாஸ் எடுக்காம தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். எங்க சாமி ஒரு 35 பேரு, நாங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். நான் வர சொல்றான் மணி, சாமி நான் முன்னாடி போய் உட்காந்துலாம் ரெஸ்ட் எடுத்து போலாம் அப்படின்னா. ஆனா இந்த அளவுக்கு Flashback. எஸ் மாப்ள எஸ் ரெஸ்ட் எடுத்து சுத்தி பார்க்கல நான் நினைச்சே வாக்கல. சரி இப்படிங்கிறான் மேல சாமி, அவன் வர வரைக்கும் லேட் ஆகு, நான் மேல போய் உட்காந்து எல்லா ஊரையும் நம்ம சுத்தி பாக்குறோம், ஒன்னுடம் சுத்தி பாக்குறோம், சாமி கும்பிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறோம் அப்படின்னா. சரி சாமி, அவன் சாமி போலான்னு போனா வந்துட்டு இருக்கிறான். இதுல நான் வேற 6 மணிக்கு ஏறிட்டுமா, ஒரு 7 மணிக்கும் போது சரங்கத்திலே தாண்டியாச்சு அப்பாச்சி மேடலாம். இப்படிங்கிற மணி ஒரு 8:30 சாமி பாத்துருன்னு நினைக்கிற மணி. அதுக்கு நம்ப நீ சாமி பாத்துருண்டா, நான் 11 மணிக்கு நட சாத்திடுவாங்க, நம்ம கூட வந்து சாமி நாளைக்கு தான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அண்ணா இதுல என்ன ரியல்னா, எங்கேயுமே அதே கூட்டத்தை தான் இருக்கிறான். எங்க கூட வந்து சாமியில எங்க இருக்கிறாங்க, அவங்க சன்னிதானம் போயிட்டாங்க. எதிர போனாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா முடியல சத்தியமா. என்ன பண்றது தெரியாம முடிச்சு பண்ணிக்கிறோம். இருங்காய் அப்படிங்கிற இதுல மணி சொன்னது ஹைலைட்ட. சரி கார்த்தி சாமி, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேங்க சாமி. நீ மிஸ் பண்ணிட்டே கார்த்திய. அதுல அவர் போன் பண்ணிட்டு காமெண்ட்ஸ் போட்டுடுறாங்க, நான் விளையாடுறேன் அவன் பேசாம, டவர் தான் நான் பேச மாட்டேன்டா இப்படிங்கிற சித்திட்டு இப்படிங்கிறாடா. இங்க ஒரு எப்படி இன்ன வரைக்கும் உங்கள்ட்ட பேசுங்க, எங்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க, விளையாடுறானுன்னு நினைக்கிறேன். அவன் கால் போடுறதுக்கு பெருசா இருக்குது, விளையாடுற நேரம் மாட்டாது, விளையாடுறாங்களாமா. அப்புறம் ஜனா தானே, சாமி நாங்க வந்து 6B இருக்கிறோம் அப்படின்னு. சரிங்க சாமி, நாங்க வந்து 3B இருக்கிறோம் 3B இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சாமி, அப்படி ஜனா சாமி எடுத்துட்டு இப்படின்னாரு. சாமி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நட சாத்திட்டாங்க, எப்போ 11 மணிக்கு சொல்றேன், நட சாத்திட்டாம நீங்க வந்து 3Bலயே ரெஸ்ட் எடுங்க, நாங்க 3 மணிக்கு வந்து உங்களை எழுப்புறோம் அப்படின்னாரு. 4 மணிக்கு கூப்பிட்டேன் அப்படி, 3 மணிக்கு கூப்பிட்டேன், நம்பால எடுக்கல, ஒரு 6 மணிக்கு உறக்கத்துக்கு போயிட்டேன் அப்படி. 4 மணிக்கு போன் எடுத்தேன். சொல்லுங்க சாமி வண்டிங்கண்ணா சாமி கேட்க போனா. சாமி நாங்க சன்னிதான் ரீச் ஆயிட்டேங்க சாமி. அட பாவி, சொல்லி சொல்லலாம்லடா. அந்த மாதிரி இருந்துச்சு. போயிட்டு கூட போய் சரிதான் போய்க்கலடா. இப்போ நாங்க வந்து ஜனாசாமி சொன்னதை கேட்டு 11 மணிக்கு போய் படுத்துட்டோம். 3Bல படுத்துட்டோம். 4 மணிக்கு வெளியே வந்தோம். இப்படி லாக் ஆகிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க பேச இருக்கிறோங்க எல்லாருமே. பார்க்கலாம் எல்லாம் முத்தி போச்சுன்னு வச்சாங்க. சரி நாங்க இந்த கூண்டு அடுத்த கூண்டு போய் உங்களுக்கு கன்னியூ பண்றேன். நீ வாமணி போட்டு கருப்பையா அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான், நிறுத்திட்டாங்க. சும்மா தான் என்னங்க ஆடிட்டு இருக்காங்க. என்னமா ஹலோ எங்க இருக்கிறீங்க? ஹலோ கார்த்தி கேக்குதா? கேக்குதாடா? வரண்டா கேக்குதா? டிமாண்ட் காலிவே பண்ணிட்டீங்களாடா?
मेडिकल मेडिकल अरे भाई எங்கடா ஓடுறீங்க என்னால சத்தியம் முடியலடா கார்த்தி. பார்மசி கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல நடந்து வந்துருக்கா. எங்க யாரு கார்த்தி மெடிக்கல் மெடிக்கல் வாங்க மெடிக்கல் கார்த்தி மெடிக்கல் வாங்க கார்த்தி மெடிக்கல் முடியலடா சாமி. மெடிக்கல் மெடிக்கல் நீ அந்த வழியே போகணும் மணி. அந்த வழி தான் கரெக்டா. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். வெற்றிகரமா சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துக்கு காரணமே வந்து கார்த்தி சாமி தான். எல்லா முழு காரணம் வந்து நண்பன் தான். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் நின்றுவிடும். அன்பின் கருவி நம்ம கையில் ஆர்மி கீழே ஆர்மி இந்த மணி இங்க